என் தாய் தமிழர்களுக்கு இந்நேர வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கான இந்த பதிவு. வென்று விட்டோம் என கூச்சலிடும் நீங்கள் எதை வென்றீர்கள்? தற்போதைய தமிழக ஆட்சியை வென்றீர்களா? இல்லை விஜயை வென்றீர்களா? இல்லை தமிழ்நாட்டு மக்களின் மனதை வென்றீர்களா? இல்லை கரூரிலே உயிரிழந்த குடும்பங்களை வென்றீர்களா? எதை வென்றீர்கள்? நாம் தமிழர்கள் அல்ல சீமான் அவர்களே, நாம் சவுனிகள், நாங்கள் கைகூலிகள், நாங்கள் பச்சோந்திகள். பொய்களை கூட உண்மையாய் சொல்ல தெரிந்த உங்களுக்கு மக்களை சாட்டி அரசியல் நாடகம் செய்தொன்றும் புதிதல்ல என்பதை எங்கள் மக்கள் நன்றாக அறிவர். நான் செந்தமிழ் சீமான். நான் வளர்ந்ததே தலைவர் பிரபாகரனிடம் தான். தமிழ்நாட்டு மக்களுக்காக உயிரே கொடுப்பேன் என்று வாய்க்கு வந்தபடி கூறும் உங்களிடம் ஈழ தமிழனாக ஒற்றை கேள்வி, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இவ்வளவு கால உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எங்கள் ரத்தம் தோய்ந்த வரலாறுகளையும் எங்கள் தலைவரையும் பயன்படுத்தி உங்கள் வயிற்றை நிரப்பினீர்கள். உங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்று பார்த்தால் அதுவும் இல்லை. உங்களிடம் மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கிறது என்று பார்த்தால் அதுவும் இல்லை. அவசரமானால் நான் எங்கு வேண்டும் என்றாலும் காலை தூக்குவது போல் உள்ளது உங்களுடைய அரசியல் நகர்வு. எங்கள் தலைவரை பின்பற்ற அருகதையற்ற ஆத்மாதான் நீங்கள். சூசேன்னா அன்று உங்களை அறியாமல் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையால் தான் இன்றும் உங்கள் வயிறு நிரம்பிக் கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் 38 பேரின் அரசு வேலையை ரத்து செய்ய போராடிய நீங்கள் திமுக ஆட்சியில் கோடி கோடியாக பணம் கொள்ளையடிக்கும் போது அதற்கு வழக்கு தொடுத்தீர்களா? இல்லை குடும்ப அரசியலில் தகுதி இல்லாத ஒருவரை துணை முதலமைச்சர் ஆக்கும் போது அதற்கு வழக்கு தொடுத்தீர்களா? இதே அதிமுக ஆட்சியில் துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு வேலை கொடுக்கும் போது அதற்கு எதிராக வழக்கு தொடுத்தீர்களா? திமுக ஆட்சியில் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித் குமாரின் குடும்ப உறுப்பினருக்கு அரசு வேலை கொடுக்கும் போது அதற்கு எதிராக வழக்கு தொடுத்தீர்களா? அப்போதெல்லாம் எங்கே போனீர்கள் சீமான்? அப்படி என்றால் உங்கள் நோக்கம் படித்தவர்களுக்கு வேலை வாங்கி தருவது அல்ல, மாறாக தாவேகா மூலம் எந்த ஒரு நல்ல காரியம் நடக்க கூடாது என்பதே உங்களுடைய நோக்கம். போன தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியை தொடக்கி வைத்தார்கள், தங்களுக்கு தேவையில்லாத ஆட்சியை கலைத்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் உங்களை கணக்கிலே எடுத்துக்கொள்ளவில்லை என்பது உலகறிந்த விடயம்தான். ஒற்றை சீட்டு கூட வாங்க வக்கில்லாத நீங்கள் இப்படி செய்யலாமா? அண்மையில் கூட சமூக வலைத்தளம் ஒன்றில் ஒரு ஈழ தமிழன் ஒருவரின் பதிவை பார்த்தேன். சீமானை ஆதரிக்காதவர்கள் தலைவர் பிரபாகரனையும் ஆதரிக்க மாட்டார்கள். அப்படி சீமானை ஆதரிக்காதவர்கள் அனைவரும் கருணா டக்ளஸ் போன்ற இன துரோகிகளுக்கு ஒப்பானவர்கள் என்ற ஒரு பதிவை போட்டிருந்தார். தம்பி, உங்களுக்கு என்னுடைய பதில், நான் சீமானை எதிர்க்கிறேன், தலைவரை மட்டும் பின்பற்றுகிறேன். உங்களுடைய பிறப்பில் பிழை இருக்கிறது. நீங்கள் ஒரு ஈழ தமிழர் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும் தம்பி. வனத்தில் வாழ்ந்து கொண்டு இனத்துக்காய் போராடியவர் எங்கள் தலைவர் பிரபாகரன். பிறர் வனத்தில் வாழ்ந்து வயிற்றை நிரப்ப போராடுவது உங்களுடைய சீமா. அன்புக்குரிய தமிழ்நாட்டு மக்களே, இப்படிப்பட்ட ஈனச் செயலில் ஈடுபட்ட சீமானை சார்ந்தவர்களுக்கோ நீங்கள் கொடுக்கும் பதிலடி உங்கள் விரல்களில் உள்ளது. ஏற்கனவே நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட்டீர்கள். இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் உங்கள் கோபத்தை காட்டுங்கள். சீமான் மட்டுமல்ல, சீமான் தற்போது மேடை பேச்சுகளில் சொல்லி வரும் ரத்த சொந்தங்களாகிய இன துரோகிகளுக்கும் சரியான பாடம் புகட்டி இதுதான் அரசியல் மாண்பு என்று சொல்லிக் கொடுங்கள். சிந்தித்து செயல்படுங்கள் என் தமிழ்நாட்டு மக்களே. நன்றி, வணக்கம்.